அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இஸ்லாம் சிறப்பித்து கூறும் பெண்களுக்கான உரிமை என்கின்ற தலைப்பில் உரை நிகழ்த்த வந்துள்ளேன். இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில வாழணும், தன்னுடைய சுவனம் போகக்கூடிய ஒரு குறிக்கோள்ல வாழக்கூடிய அடியான் எவ்வாறெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும், ஏன் பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனிதன் என்னவெல்லாம் செயல்கள் செஞ்சான் அப்படின்னா சொர்க்கத்திற்கு போகக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான போதனைகள் வழிகாட்டி கொடுத்துருக்காங்க. அத்தகைய விஷயங்கள்ல அல்லாஹ்வே தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அதிகமான இடங்கள்ல சொல்லி காட்டுறான். நான் படைத்த படைப்பிலேயே மிக சிறந்த படைப்பும் அழகிய படைப்பு என்ன அப்படின்னா மனிதனுடைய படைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கான். அத்தகைய இருக்கக்கூடிய இந்த மனித படைப்பு ஆண் பெண் என இரு பாலர்களையும் அல்லாஹ் படைத்திருக்கான். அப்படி குர்ஆன் ஆகட்டும் ஹதீஸ்கள் ஆகட்டும் ஏராளமான விஷயங்கள்ல ஆண்களுக்கு என்னளவுக்கு உரிமைகளை கடமைகளை கொடுத்திருக்கோ அதற்கு சரிக்கு சமமா நிகராக பெண்களும் போற்றப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய மார்க்கம் தெள்ள தெளிவான உரிமைகளை பெண்களுக்கு கொடுத்திருக்கு. அத்தகைய உரிமைகள் இப்போ எப்படி நாடுகள்ல பரவிட்டு இருக்கு. சீனா போன்ற நாடுகள்ல பாம்பின் விஷத்தை போன்றவள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பெண்களை பார்த்து. இன்னும் பிரான்ஸ் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பெயின் ஆஃப் வாட்டர், வலி நிறைந்த தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை இலக்காரமாக பேசக்கூடியவர்களாகவும் இன்னும் இழிவாக பேசக்கூடிய மக்களாக இருக்காங்க. இப்படி இதெல்லாம் தகர்த்து எறியணும். நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னா பெண்ணுக்கு உரிமைகளை கொடுத்திருக்கு. பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு இனத்திற்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்றால் அது பெண் இனம் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கான். அந்த பெண்களாக பிறந்துட்டோம் அப்படின்னா என்னவெல்லாம் உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கணும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலி அறிவிக்கிறாங்க. புகாரில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸாகவும் அபுதாவுதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸாகவும் இருக்கு. ரசூலா சொல்லி காட்டுறாங்க, ஒரு ஆண் சேமித்து வைக்கும் சொத்தில் சிறந்தது ஒரு நல்ல பெண்ணு தான். அல் மராத்து சாலிஹா, நல்ல பெண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்காங்க. இப்போ நல்ல பெண் அப்படின்னா யாருப்பா? நம்மளே சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு ஆண் அப்படின்னாவே அவங்களுக்கு ஒரு நல்ல தாயாகவும் நல்ல சகோதரியாகவும் நல்ல மனைவியாகவும், இன்னும் சொல்றாங்க நல்ல மகளை நீ பெற்றெடுத்த அப்படின்னா உனக்கு சொர்க்கத்தை நீ போகக்கூடிய ஒரு கேடயமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்காங்க. அத்தகைய பெண் குழந்தைகளை என்ன பண்றாங்க? அறியாமை காலத்துல மூட பழக்க வழக்கங்கள் நிறைய திகழ்ந்துட்டு இருந்தது. அத்தகைய மூட பழக்க வழக்கங்கள்ல பெண் குழந்தையை புதைக்கக்கூடிய நிலைமைக்கு தான் ரசூலா காலத்துல இருந்தது. எப்படி? அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக்கி நர்சுகுக்கும் வையாக்கும், வறுமையின் காரணமாக உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொல்லாதீர்கள், நாமே உங்களுக்கும் அவர்களுக்கும் உணவளிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டக்கூடியவனா இருக்கான். என்ன பண்றோம்? வறுமை ஏற்படுதா, அதை கொலை செய்யறவங்களும் இன்னும் குழி தோண்டி உயிரோடு இருக்கும்போது புதைக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. இது அறியாமை மூட பழக்கங்களாகத்தான் திகழ்ந்து கொண்டு இருந்தது. அதெல்லாம் விட்டு ஒழிக்கணும். பெண் நாளைக்கு திருமணமாகி போனா இந்த அளவுக்கு செலவுகள் ஏற்படும், இன்னும் படிப்புக்கு நிறைய ஆகும், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால எதற்காக வேண்டி நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உரிமைகளை பறிக்கக்கூடியவர்களாகத்தான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அதை புஷ்ரான்னு சொல்லி சொல்றாங்க, நற்செய்தி. அதுதான் அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான். 16வது அத்தியாயத்துல 58வது வசனமா சொல்றான், வா இதா புஷ்ரா அஹதுக்கும் பில் உன்சா, பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற நற்செய்தி கூறுவீராக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமறையிலேயே சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கான். பெண் குழந்தை பிறந்துருச்சா நீ சந்தோஷப்படுப்பா,
ஒரு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு கேடயமாக இருக்காளே, அதற்காக நீ எதுக்கு வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லணும். ஆனா இப்ப இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க, ஒரு தாய் கருவிட்டுட்டா அப்படின்னாவே அந்த குழந்தையை சிதைக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க, புகாரி முஸ்லீம்ல இடம் பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கு, யாரு 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அதை சாலிஹான முறையில வளர்க்கிறாளோ, யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் அனவஹுவ, நானும் அவரும் இவ்வாறு இருப்போம்னு சொல்லிட்டு 2 விரல்களால சைகை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க ரசூல்லா. இந்த அளவுக்கு இப்போ இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் நம்ம பிடித்தவங்க கிட்ட என்ன அளவுக்கு நம்ம பேசணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய நாம, நாளைக்கு மறுமையில அது சொர்க்கத்துல அல்லாஹு தஆலாவால இந்த முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கக்கூடிய பாக்கியத்தை இங்க இருக்கக்கூடிய மக்கள் அலட்சியமான முறையில இன்னும் அதை கண்டு கொள்ளாம இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. அதை கண்டித்து இதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது என்ன? முதல் கட்டமாக பார்த்தாவே திருமணம் தான். திருமணம்னு சொல்லி எடுத்துக்கிட்டாவே ஆண் பெண் இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய தருணம் தான் இந்த திருமணம். அந்த திருமணத்தின் போது மகளாக இருக்கும்போது மணப்பெண்ணாக மாறுறா. அந்த மணப்பெண் இடத்துல மகர் கேட்பாங்க. மகர் மனப்பூர்வமாக நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கான். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வஆத்துன் நிஸா ஸதுகாதிஹின்ன நிஹ்லதன், பெண்களுக்கு அவர்களின் திருமண கொடையை மனப்பூர்வமாக கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்காங்க, இப்ப கல்யாணத்துக்கு பெண் பார்க்க வராங்க அப்படின்னு சொன்னாவே மகர் எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. ஆனா தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு உரிமை இருக்கு, பெண்ணாக பிறந்துட்ட உனக்கு உரிமைகள் இருக்கு, எந்த அளவுக்கு தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கம் கடமைகளை கொடுத்திருக்கோ அதே போல அழகிய முறையில உரிமை இருக்கு, அது சரியான விதத்துல மனப்பூர்வமாக நீ மகரணி கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டக்கூடியதா இருக்கு. அத்தகைய இந்த மகரு மணமக்கள் எல்லாரும் ஆண்மகனிடத்துல கேட்காதனால வரதட்சணைக்கு தள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பெண் மக்கள் கேட்கலையா, பெண் மணமகள் இடத்துல கேட்கலையா, இவ்வளோ பவுன் நகை போடுங்க, 2 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுங்க, இந்த மாதிரி கார் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அடுக்கிக்கிட்டே போகக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. இந்த மாதிரி அவல நிலைக்கு தள்ளப்படக்கூடியவங்க யாருங்க? பெண் மக்களாகத்தான் இருக்காங்க. இதனால முடங்கக்கூடிய நிலை யாருக்கு இருக்கு? 30 வயதாகுது, 35 வயதாகுது, திருமணம் ஏன்பா இன்னும் நடக்கலன்னு கேட்டா வரதட்சணை 10 பவுன் கேட்கறாங்க, 15 பவுன் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு என்னோட பெண்ணை திருமணம் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு கண்ணீரோட போகக்கூடிய பெற்றோர்கள் ஏராளமானவங்க இருக்கிறாங்க தானே. சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதை தொடர்ந்துதான் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே 4வது அத்தியாயத்துல 20வது வசனமா சொல்றான், நீங்கள் மனவிலக்கு செய்த ஒரு பெண்ணின் இடத்தில் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினால் மனவிலக்கு செய்யப்பட்ட அவளுக்கு நீங்கள் ஒரு பொற்குவியலையே கொடுத்தாலும் அதிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கான். என்ன சொல்றான் அல்லாஹ், நான் ஒரு திருமணம் பண்ணிட்டேன், அதுல இருந்து நீ தலாக் கொடுத்துட்ட, விவாகரத்து கொடுத்து போயிட்ட, அவளை திருமணம் பண்ணிட்டு நீ விட்டுட்ட, மறு திருமணம் பண்ணும் போது அவளிடத்துல இருந்து மகர் தொகையா நீ திரும்பி கேட்காத, ஒரு குவியலை நீ கொடுத்தா கூட திரும்பி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கான். புகாரில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் என்ன, ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல நான் இந்த பெண்ணை மணந்துக்கிறேன், நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரசூலா சொல்றாங்க, ஏப்பா நீ இந்த பெண்ணை திருமணம் பண்ணணும்னு சொல்றியே, மகர் தொகையை நீ கட்டாயமா கொடுக்கணும். தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு உரிமைகளை கொடுத்திருக்கு, மகரை மனப்பூர்வமாக நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஆடை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா அந்த மனிதர் இடத்துல கேட்குறாங்க. அதற்கு அந்த மனிதர் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ரசூலா கேட்குறாங்க, ஒரு இரும்பாலான ஒரு மோதிரம் இருந்தாவது பரவாயில்ல, அதாவது கொடுத்து அந்த பெண்ணை நீ திருமணம் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்காங்க. இந்த அளவுக்கு தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கம் அவளுக்கு உரிமைகள் இருந்தாலும் அவ போய் வாழ்க்கையில நல்ல முறையில வாழணும் அப்படின்றனால இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு உரிமைகளை கொடுத்திருக்கு சற்று சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும்.
இருக்கணும். இன்னும் இதோட நோக்கமாக என்ன இருக்கு? ஒரு பெண் திருமண வாழ்வின் மூலம் தமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை கருத்தில் கொண்டு அவள் எவ்வளவு வேண்டுமானாலும் மகர் தொகையை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. தலாக் கொடுத்துட்டு போயிட்டாங்களா, அவள்கிட்ட இருந்து ₹1 கூட நீ வாங்கக்கூடாது, கடுகளவு கூட அந்த மகர் தொகையை பெற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கம் சிறப்பு சேர்க்கக்கூடியதாகத்தான் இருக்கு. ரசூலா காலத்துல வாழ்ந்த ஒரு நபித்தோழர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், அவங்களுடைய கடை வீதியில ரசூலா இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரசூலா இடத்துல சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது ரசூலா சொல்றாங்க, நீ இந்த பெண்ணை நீ திருமணம் பண்ணியே எந்த அளவுக்கு மகர் தொகை போட்ட, மகரா நீ என்ன கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா கேட்கிறாங்க. அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் மகர் இந்த பெண்ணுக்கு போட்டேன், இந்த பெண்ணுக்கு நான் போட்டது என்னவாக போட்டேன், பேர்ச்சம்பழத்தின் அளவுடைய தங்கமோ அல்லது பேர்ச்சம்பழத்தின் கொட்டையின் எடையளவு தங்கமோ நான் மகராக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் ரசூலா இடத்துல சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்காங்க. ஏன் ரசூலா இடத்துல சொல்லும் போது ரசூலா திரும்பி கேட்டிருக்கலாமே, ஏன்பா என்னை திருமணத்துக்கு நீ அழைக்கல, ஏன் நீ திருமணத்துக்கு என்னை கூப்பிடல, வலிமா விருந்து போட்டு நடத்தினியே, எதற்காக வேண்டி என்னை அழைக்கலன்னு சொல்லி ரசூலா கேட்டிருக்கலாமே. முதல் கேள்வியாக என்ன கேட்டாங்க, பெண்ணுக்கு நீ எந்த அளவுக்கு மகர் தொகையை கொடுத்த, எந்த அளவுக்கு மகரை போட்டு நீ திருமணம் செஞ்ச அப்படின்னு சொல்லிதான் தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்துல கூறப்பட்டிருக்கிறத ரசூலா தெல்ல தெளிவா அவங்க கிட்ட கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் நிறைய கொடுமைகள் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு. பெண் அப்படின்னாவே போற்றப்படக்கூடியவள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுதே. ஹிஜாப் அப்படிங்கிறது கூடுதல் கண்ணியத்தை தான் கொடுக்குதே தவிர பாதுகாப்பை தான் கொடுக்குதே தவிர அவங்களுக்கு ரொம்ப கடினமானது கொடுக்கறதே கிடையாது. ஒரு பாதுகாப்பு உரிமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கு சற்று சிந்திச்சு பாருங்க. நகைகளை உடுத்திருப்போம், அணிகலன்களை போட்டிருப்போம், ஆடம்பரமான ஆடைகள் அணிஞ்சிருப்போம், இது அனைத்தையும் மறைக்கக்கூடிய ஆடை தான் இந்த ஹிஜாப். அந்த ஆடைய கூட அணிஞ்சிட்டு எங்க வேலை புரியக்கூடாது, இந்த இடத்துல வேலைகள் செய்யக்கூடாதுன்ட்டு தன்னுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையாகத்தான் இந்த ஹிஜாப் கொடுத்திருக்கு. எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அலங்காரத்தை மறைக்கணும்னு சொல்லி காட்டுதோ அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு உரிமைகளை போற்றக்கூடியதாகத்தான் இருக்கு. பள்ளிவாசல்களுக்கு பெண்களை அனுமதிங்க, அவங்களுக்கு ஜும்மா ஆனாலும் பரவாயில்ல, பெருநாள் திடலுக்கும் பெண் மக்களை திரளா அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்துல உரிமைகளை கொடுத்திருக்கே, அந்த உரிமைகளை பறிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. இன்னும் பெண்களுக்கான வாழ்வியல் உரிமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏராளமான விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கு. அப்படியே அடுக்கிட்டே போலாம், நிறைய அடுக்கிட்டு போகக்கூடியதாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொண்டிருக்கு. என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு கண்ணியத்தை பெற்றுத்தரும் மார்க்கம் தான் இஸ்லாம், பெண்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம், பெண்களுக்கு தன்னம்பிக்கை சுதந்திரத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் இஸ்லாம். இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய போக்கில் எப்படி வாழணும், மனிதனுக்கு இந்த அளவுக்கு, அதுவும் பெண்ணுக்கு போற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதே, இந்த அளவுக்கு சுதந்திரத்தையும் உரிமையை கொடுத்திருக்கு அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நடக்கக்கூடிய பெண்களாக இருக்கணும், சற்று சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறையச்சத்தை கடைபிடிக்கணும், அவங்களுக்கு நன்மதிப்பு உயர்த்தணும், இன்னும் பயத்தை போக்கும் போராடும் குணத்தை பெற்றுத்தரக்கூடியதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அப்படியேப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நாமளும் சரிவர கவனித்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் என்னென்னவெல்லாம் உரிமைகளையும் கடமைகளையும் கொடுத்திருக்கோ இன்ஷா அல்லாஹ் சரிவர கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையினை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.